ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். நாம் நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பர்ஃபெக்டாக டவுன்ஃபால் ஆயிருந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இல்லை இன்னும் ஹோல்ட் ஆகுமா அப்படின்றது போய் எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ த்ரூ ஆகிருக்குது. முதல்ல நம்ம வந்து டேல பார்த்துருவோம். டேலுங்க நல்லா பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டான். ஓகே, இதுக்கு மேலே திரும்பி கீழே இறங்குவான்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அவன் இறங்குற மாதிரி இருந்தால் ஒன்ஸ் இப்படி மேலே போயிட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிட்டு வேணால் திரும்பி இறங்க வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பையிங் தான் பார்க்கணும். ஏன்னா இதான் பர்ஃபெக்டான பிளேஸு. சரி, நம்ம 4 ஹவர்ஸில் போவோம். அதான் நமக்கு தேவை. இங்கே பாருங்கள், 4 ஹவர்ஸில் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி பாருங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 அண்ட் தென் 2 3 4 5 6 டைம் போகுது. ஆல்மோஸ்ட் இது பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸு கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. பட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று இப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லை அதர்வைஸ் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிச்சுன்னா திரும்பி கீழே வந்துட்டு தென் மேலே போக நிறையா சான்சஸ் ஹையர் ஆகுது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பையிங்லேயே பார்ப்போம் எல்லா கிரிப்டோவும். பட் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, பிடிசின்னு பிரேக் அவுட் கொடுக்கல, பட் பிரேக் அவுட் கொடுக்குற டைமிங் தான். எப்படி சொல்கிறேன் பிரேக் அவுட் கொடுக்குற டைமிங்? ஏன்னா இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பையிங் சைன் தான் இருக்குது. ஸோ நம்ம பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் இது கீழே வைக்க தான் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு ஒரு சின்ன குவான்டிட்டி வந்து பை பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பை பண்ணால் இந்த லெவல் கிட்ட பை பண்ணிக்கலாம். அதர் தென் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுத்துக்கிறது, இது பிரேக் அவுட் கொடுத்துக்கிறது திரும்பி ஒரு சின்ன புல் பேக் வரும்போது அப்போ நம்ம பை பண்ணிக்குவோம். இப்போதைக்கு ஒரு சின்ன குவான்டிட்டி, ஏன்னா பிடிசியில் வந்து நம்ம சின்ன குவான்டிட்டி வச்சோம், மற்றதில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ் யூஎஸ்டி எத்திரியம் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. நம்ம பர்சனலான வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எத்திரியத்தை வந்து பையிங் பண்ணுங்கன்ட்டு. நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் 1 and 2 3 4 மல்டிபிள் டைம்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல் கிட்ட வந்து திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. எத்திரியத்தை நம்ம பை பண்ணலாம். இந்த ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் நம்ம மற்ற சைடும் பார்க்கணும். நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் இந்த லெவல் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துருந்தால் மேலே போய்க்கிறோம். இட்ஸ் குட் தான் நமக்கு. அதனால் இப்போ டேல நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ 4 ஹவர்ஸ்லையும் பார்ப்போம். இங்கே பார்த்து தெளிவாக தெரியும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இருக்கும்போது நம்ம பை பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை ரிஸ்க் எடுக்கிற பரவாயில்லன்னா இப்போயே கூட பை பண்ணிக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி இதுக்கு கீழே வைக்கிறது அதான் பெட்டராக இருக்கும். தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஓகேவா? நம்ம அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். TWT தான். இது நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிறோம். நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் பையிங்க்கு தான். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றது. நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சுட்டான். 4 ஹவர்ஸில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் தென் செகண்ட் திரும்பி வந்து இப்படி போகிறோம். ஸோ இது ஒரு டபுள் பேட்டர்னு இங்கே ட்ரெண்ட் லைன் கிட்ட. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தா ஒரு நல்ல பையிங்ஸ் இருக்குது. நம்ம ஸோ அதனால் TWT பார்க்கலாம். மினிமம் டார்கெட்டே இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால் TWT வந்து நம்ம பை பண்ணலாம். சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ நேற்று நம்ம சொல்லியாச்சு அங்கே எவ்வளோ டார்கெட் வைக்கணும் போகிறேன்ட்டு. சரி, அதனால் நம்ம அதை பற்றி டீட்டெயில் அனலைஸ் பண்ணோம்னா ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துட்டு தென் ஒரு சின்ன புல் பேக் ஆகிடலாம். திரும்பி இது பிரேக் அவுட் கொடுக்க போகிறோம் மோஸ்ட்லி. ஸோ நம்ம அதனால் ஆக்ஷன் வந்து நம்ம பை பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஜிங் மாதிரி செல்லிங் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா பிடிசி பல்ல பையிங் இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையில்லாமல் ஹெட்ஜிங்ன்ற பொசிஷன் கிட்ட போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி கிரியேட் ஆகிடுது. ஸோ ஸ்டாப் லாஸ் வேணால் நம்ம அந்த லெவல் கிட்ட வச்சிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலுக்குள்ளே வந்து நம்ம பை பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ் தான். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் டார்கெட் வந்து ரொம்ப சின்னதாக எதிர்பார்க்கணும், இது ஓகே. பட் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, லாங் டேர்ம் கொஞ்சம் பெருசாக எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டேல பார்த்து தான் பார்க்குறோம். ஸோ டேல பார்க்கும்போது எவ்வளோ தூரம் வரைக்கும்னா நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து பிரேக் டவுன் கொடுத்து கீழே இறங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த லெவல் வரைக்கும் யோசிக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த லெவலுக்கு கிட்ட வந்தோடனே நம்ம கொஞ்சம் செல்லிங்க்கு கொஞ்சம் பார்க்கறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்கள். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து தான் பார்த்தோம். பட் பிரேக் அவுட் கிட்ட ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது. காம்போ 1 மினிட் ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன் நல்லா கிரியேட் ஆகிருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது காம்போ கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் இனிஷியலி நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம ஹோல்ட் பண்ணுறத பொறுத்து கொஞ்சம் லாங்காக கூட பெருசாக கூட நம்ம எதிர்பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது.
இது ஸ்டாப் லாஸ் பட்டன் மோஸ்ட்லி நம்ம இதுங்க கிட்ட நம்ம எங்கே வேணா வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம 4 ஹவர்ஸ் தான் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ் ஸ்டாப் லாஸ் 4 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான். அதை விட்டுட்டு அதை டேக்கெலாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வைக்கிறது பெட்டர். ஓகே, டேக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஐ மீன் நம்மளோட இந்த விக்கு தான் நமக்கு டேக்கான ஸ்டாப் லாஸ் ஆகணும். லாஸ் ஆனால் பரவாயில்ல, பட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மெஜராக கிடைக்கும்ல. நம்ம இவனுக்கு பெருசாக நம்ம வைக்க போகிற டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான். ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் 25% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் காம்போ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹை லாஸ்ட்டாக நம்ம ஓஆர்டிஐ சொல்லுவோம். அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ட்ரேட் பண்ணிக்கிறாரு. சாரி சார், அது நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். இப்போ ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு கிட்ட வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டே இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்ப்போம். நம்மளோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சொல்லியாச்சு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல நம்ம பை பண்ணலான்ட்டு. நம்ம இந்த லெவலுக்கிட்டே சொல்லியிருந்தோம். ஒரு 5% கிட்ட ஏறி ஐ மீன் அப் சைடில் போயிருந்தால் பரவாயில்ல. 5 or 6 கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30% வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஹைன்றது இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரிப்டோ. எதுக்கு பெஸ்ட்டான கிரிப்டோனா நான் இதோட ஃபண்டமெண்டல் நான் சொல்ல வரல. இப்போ இருக்கிற பேட்டை நான் சொல்கிறேன். ஏன்னா தொடர்ந்து செல்லிங் இருக்கும்போது ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண போவாங்க. ஸோ அதனால் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து ஹை வர சான்சஸ் வெரி வெரி ஹைக்கு ஹை. நம்ம ஸோ இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம ஆர்டர் போட்டால் போதும். ஆல்மோஸ்ட் ஒரு 23-24% வரைக்கும் நம்ம ஹையில் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓஆர்டிஐ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை பையிங் தான் சொல்ல போகிறோம். சரி, இப்போ நம்ம இது கரெக்டான பையிங் சைன் பாருங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகிருக்குது. சரிதா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட தான் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப் சைடு போயிருந்தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொடர்ந்து அப்படியே ஷார்ப் கீழே இறங்கியிருக்கான். இனிஷியலி இப்போ வந்து பிடிசி முதல்ல செல்லிங்கில் தான் அவன் மோஸ்ட்லி இதை பிரேக் அவுட் கொடுத்து கூட போக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பிரேக் டவுன் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ செல்லிங்க்கு நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். செல்லிங் பார்க்கணும்னா குறைஞ்சது இன்னும் ஒரு 1 or 2 days இங்கே ஹோல்ட் ஆகணும். அதுக்கடுத்து வேணா ஓகே செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது நான் சொல்லாமல் தவிர கன்ஃபார்ம் செல்லிங் சொல்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. நம்ம அதனால் 4 ஹவர்ஸ்லையும் பார்த்துருவோம். வா 4 ஹவர்ஸ்லையும் பாருங்களா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கிரியேட் ஆகலாம். இதுவே ஒரு நல்ல சைன் தான். வெயிட் ப்ளீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனாக கிரியேட் ஆகிருக்குது. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தோம் இன்னும் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கீழே வர வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா வந்து திரும்பி இந்த லெவலுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணும்போது நம்ம நல்லா பை பண்ணலாம். அந்த திரும்பி ஒரு 50-51 இந்த லெவல் டார்கெட்லாம் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையராக ஆகுது. பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு வாலட்டைல் மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் 4 ஹவர்ஸ் கேண்டில் கிரியேட் ஆகிடுது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க தான் கொஞ்சம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. இவனை லாங் டேர்ம் நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா நம்ம மேலே சொன்ன இந்த ஹை வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் பெட்டர் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கிரிப்டோ இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டி வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக உங்களுக்கு சிக்னல் வேணும்னா அதுக்குமே காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென்